நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேத்து நைட்டு நம்ம தூண்டில் மரத்துக்கு போயிருந்தோம். எப்பயுமே நம்ம கை தூண்டில் மரத்துக்கு தான் போவோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம லைன் தூண்டிக்கு போயிருந்தோம். லைன் தூண்டி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தூண்டில்ல வரிசையா 500 முள்ளு கட்டி வச்சிருப்போம். அந்த 500 முள்ளே வலை விடுற மாதிரி ஒண்ணு ஒண்ணா அப்படி ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்படி வட்டமா விட்டுக்கிட்டே வருவோம். விட்டு முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப அது அப்படியே நம்ம முதல்ல இருந்து விட்ட இடத்துல இருந்து அப்படியே ஒரு தூண்டிலா பத்திட்டே வருவோம். அதுல என்னென்ன மீன்கள்லாம் மாட்டி இருக்குதோ அந்த மீன்கள் எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே கரைக்கு வந்துடலாம். லைன் தூண்டினா என்ன அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க மீன்கள் எல்லாமே நம்ம நேத்து நைட்டு போய் லைன் விட்டதுல கிடைச்ச மீன்கள் தான். பெரிய பெரிய வஞ்சரம், கடல் விரால் எல்லாம் கிடைச்சிருக்குது பாருங்க. இது மாதிரி லைன் முள்ளு விடுறதுல நமக்கு ஒரு என்ன பெனிஃபிட் அப்படின்னா எப்பயுமே வந்துட்டு ஏதாவது பெரிய மீன்கள் வந்து அதுல மாட்டும். ஏன்னா வந்து நம்ம ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கவர் பண்றோம். அதனால ஏதாவது ஒரு முள்ள மீன் மாட்டும். இப்ப அண்ணா கையில தூக்கி வச்சிருக்கிறது நமக்கு மாட்டினதுலயே பெரிய சைஸ் வஞ்சரம். மாவுலாசி, ஷீலா, நெய்மீன் ஷீலா என்ன வேணாலும் சொல்லுவாங்க. ஒரு பகுதியில் ஒரு பேர் சொல்றது. அந்த வஞ்சரத்தை பாருங்க, வாயில இன்னும் தூண்டில் அப்படியே இருக்கு. எவ்வளவு பெரிய வாய், எவ்வளவு ஷார்ப்பான பற்கள் இருக்குது. அதே மாதிரி அது உடம்பு எப்படி உருண்டையா கட்டையா இருக்குதுன்னு பாருங்க. இதுவரைக்கும் நம்ம ரீசெண்ட் டைம்ல நம்ம பிடிச்ச மீன்கள்லயே வந்துட்டு பெரிய சைஸ் வஞ்சர மீன்னா இதுதான். நேத்து நைட்டு போன லைன்ல நமக்கு இந்த மீன் கிடைச்சிருக்குது. அது ஒரு சின்ன வஞ்சரம்ல. இது என்ன செட் போவாங்க பெரிய கூட கடவுர ஹாஸ்டல் ஆள் வந்து தவுக்குல ஓட்ட ஒரு பக்கம் வரோம். வழி போட்டு இப்ப அண்ணா கையில தூக்கி வச்சிருக்கிற மீன் சூப்பரான கடல் விரால் மீன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். எந்த ஒரு டவுட்டுமே வேணா, தாராளமா வாங்கி சாப்பிடலாம். எல்லாருமே சாப்பிடலாம். துண்டு போட்டோம்னா அப்படி கேக்கு மாதிரி துண்டு இருக்கும். அதுவும் இந்த கடல் விரால் பாத்தீங்கன்னா தூண்டில்ல பிடிச்சது எவ்வளவு டேஸ்டா இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அது பாத்தீங்கன்னா நீங்க இந்த கடல் விரால்னா ரீட்டைல் பிரைஸ் நீங்க கட் பண்ணி 1 கிலோ அப்படின்னு வாங்குனீங்கன்னா 500 ரூபாய் 550 ரூபாய் அது மாதிரி சொல்லுவாங்க. இதுவே நீங்க 4 கிலோ 5 கிலோ சைஸ் இருக்கிற முழு மீன்களை வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிலோக்கு ஒரு 50 ரூபாய் கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனா டவுட்டே கிடையாது, அருமையான டேஸ்டான மீன், அவ்வளவு சூப்பரா இருக்கும். சரி ஓடு ஓடு எடுத்துக்கப்பா. நம்ம இப்போ சீ ஃபுட்ஸ் கம்பெனிக்கு வந்திருக்கிறோம். ஹோல்சேல் டீலர். இவங்க கிட்ட வந்துட்டு நம்ம எப்பயுமே நம்ம வீடியோக்களில் சொன்னதுதான், சின்ன சின்ன மீன்கள் ஒரு குறிப்பிட்ட அளவில் நம்ம கிடைக்கும் போது அதை நம்மளே வந்து மார்க்கெட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணிடுவோம். இது மாதிரி பெரிய பெரிய மீன்கள் கிடைக்கும் போது இதை வந்துட்டு மார்க்கெட்டில் ஃபேமிலிக்கு வாங்குற பீப்புள் வந்து மக்கள் இதை வாங்க மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு ரொம்ப அதிகமான அளவில் அவங்களுக்கு மீன்கள் தேவைப்படாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம ஹோல்சேல் டீலர் கிட்ட இதை வந்துட்டு நம்ம வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணிடுவோம். ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போ வந்து ஒரு ஹோல்சேல் ஷாப்புக்கு வந்திருக்கிறோம். அவங்ககிட்ட ஒரு கவர் வாங்கடா மச்சான். இப்போ ஒரு வஞ்சரமா கரெக்டா வந்து நம்ம வெயிட் மிஷின்ல வச்சு ஒன்னு தனித்தனியா எவ்வளவு வெயிட் இருக்கு அப்படின்றத நம்ம நோட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ஒரு சின்ன வஞ்சரம் அந்த வெயிட் மிஷின்ல இருக்குது. அது 1.5 கிலோ இருந்தது. இப்போ அந்த பெரிய வஞ்சரத்தை வச்சது மொத்தம் 7.5 கிலோ காட்டுது. அப்ப அந்த பெரிய வஞ்சரம் மட்டும் 6.5 கிலோக்கு இருக்குது. எவ்வளவு பெரிய வஞ்சரம், எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. அடுத்து ஒரு வஞ்சரத்தை வைக்கிறோம். இப்போ மொத்தமா வந்துட்டு மொத்த வஞ்சர மீன்கள் நமக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ மொத்தமா 3 வஞ்சரத்தை வச்சிருக்கிறோம். 3 வஞ்சரமும் சேர்த்து மொத்தமா பாத்தீங்கன்னா 13.5 கிலோ இருக்குது. 6 கிலோ ரேஞ்சில் 2 மீன், 1.5 கிலோல ஒரு மீன். இப்ப இவங்க மட்டும் இவ்வளவு பெரிய மீன்கள்லாம் வாங்குறாங்க. இவங்க கிட்ட வந்துட்டு யாரு வந்துட்டு வாங்குவாங்க, இவங்களுக்கு எப்படி சேல்ஸ் ஆகும் அப்படின்ற ஒரு டவுட் வரலாம். இந்த ஹோல்சேல் கம்பெனிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வெளியூர்கள்ல இருக்கிற நிறைய வியாபாரிங்க, கடல் உணவுகள் வியாபாரிங்க கூட வந்துட்டு உங்களுக்கு கான்டாக்ட் இருக்கும். அந்தந்த ஊர்களில் ரெஸ்டாரண்ட்டுக்கு இல்லை ஏதாவது பெரிய ஃபங்க்ஷனுக்கு மீன்கள் தேவைப்படும் போது இங்க இருந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. வஞ்சர மீன் எல்லாம் எடை போட்டாச்சு. எவ்வளோன்றதை கரெக்டாக நம்ம நோட் பண்ணி வச்சிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த கடல் விராலையும் அப்படியே எடை போட்டு பார்த்ததில்ல, கரெக்டாக 2 கிலோ 800 கிராம் இருந்தது. இப்போ இந்த பெரிய வஞ்சர மீன்கள் அப்புறம் வந்துட்டு அந்த ஒரு கடல் விரால் எல்லாத்தையும் வந்து நம்ம கம்பெனிக்காரங்க கிட்ட சேல்ஸ் பண்ணியாச்சு. நமக்கு அந்த பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பாறை மீன், ஒரு பன்னி மீன், அப்புறம் ஒரு சின்ன வஞ்சர மீன் ஒன்று இருந்தது. அந்த மீன்கள் எல்லாம் நம்ம இப்போ கறிக்கு தேவைப்படுதுன்னா நம்ம வீட்டுக்கு சமையலுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுறதுனாலும் சேல்ஸ் பண்ணலாம். அந்த வஞ்சரத்தை பாருங்க, நம்ம பிடிச்சிட்டு வர எல்லா மீனுமே அவ்வளோ தெளிவாக இருக்கும். எவ்வளோ க்ளோஸ் அப்ல காட்டினாலும் அதோடைய கண்ணை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு. தூண்டில் கூட அப்படியே இருக்குது பாருங்க.
காலையில் பார்த்தீங்கன்னா நமக்கு நைட்டு லைன் தூண்டியில் கிடைச்ச எல்லா மீன்களையும் பெரிய பெரிய மீன்கள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஹோல்சேலாக நம்ம டீலர் கிட்ட போயிட்டு வித்துட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் மதியம் 2 போட்டு நமக்கு வந்து கை தூண்டிலுக்காக கடலுக்கு தொழிலுக்கு போனாங்க. ஸோ அதில் நமக்கு கிடைச்ச மீன்கள் எல்லாத்தையும் சாயந்தரம் வந்து நம்மளே வந்து மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அதில் ஒரு பெரிய சைஸ் பாறை மீன் கிடைச்சிருக்குது பாருங்க. அருமையான சூப்பரான பாறை, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட சேர்த்து இந்த வரிப்பாறை, காணாங்கத்தை எல்லாமே கிடைச்சிருக்குது. அந்த பெரிய மீன் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 3 கிலோவுக்கு குறையாம இருக்கும். இது மாதிரியான ஈவினிங் டைமில் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீன்கள் வந்து நிறைய இடங்களில் கிடைக்காது. நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நாளைக்கு 2 டைம் நம்ம தொழிலுக்கு போவோம், சில நேரங்களில் 3 டைம் கூட போவோம். அதனால எப்பயுமே காலையில், மதியம், நைட்டு எப்பயுமே நம்மகிட்ட அந்த ஃப்ரெஷ்ஷான மீன்கள் கிடைச்சிட்டே இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம போகிறது எல்லாமே தூண்டில் தொழில் தான். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த இருந்த ஒரு பெரிய பாறை மீன், அப்புறம் வந்துட்டு இப்போ பக்கத்தில் இருந்த 2 மீடியம் சைஸான 2 தேங்காய் பாறை எல்லாத்தையுமே வந்து ஒரு அக்கா மொத்தமாக வாங்கிட்டாங்க. இதுவுமே எல்லாமே தேங்காய் பாறை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். மஞ்சவால் பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் ஷேடு இருக்கும், வெள்ளை தேங்காய் பாறையும் இருக்குது. மற்றது பார்த்தீங்கன்னா உருட்டாம்பாறை எல்லா மீன்களுமே இருக்குது. காணாங்கத்தை இருக்குது பாருங்க, எவ்வளவு ஃப்ரெஷ்ஷான காணாங்கத்தை. எல்லா மீன்களுமே தூண்டில்ல பிடிச்ச மீன்கள், அவ்வளவு அருமையான டேஸ்டா இருக்கும். எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு, பளபளன்னு இருக்கு, பார்த்தாலே தெரியும். மொத்தமா மதியம் 2 போட்டு போயிடுச்சுன்னு சொன்னா, இப்போ வந்து பக்கத்துலேயே 2வது போட்டு மீன்கள் வந்துருச்சு. இதுலயும் பாருங்க அழகான காணாங்கத்தை, வரிப்பாறை, தேங்காய் பாறை எல்லாமே அருமையான மீன்கள். எவ்வளவு எடுத்து போட போட எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. இப்போ பிடிச்சிட்டு வந்த மீன்கள் எல்லாத்தையும் எவ்வளோ அழகா அண்ணன் அந்த சாக்கில் அடுக்கி வச்சிருக்காரு, எப்படி பிரிச்சு பிரிச்சு அடுக்கிருக்காரு அப்படின்றத பாருங்க. ஏன்னா இதுல இருக்கிறதுலே நிறைய விதவிதமான மீன்கள் இருக்குது. ஒவ்வொரு மீனுக்கும் தனி சுவை இருக்கும், தனித்தனியான விலை இருக்கும். நம்ம கிட்ட ஒரு மீன் வாங்குறதுல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏழை பணக்காரங்கன்னு வித்தியாசம் இல்லாம எல்லாருமே நம்ம கிட்ட மீன் வாங்கலாம். அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சின்ன மீன்ல இருந்து பெரிய மீன் வரைக்கும் எல்லா விலை வித்தியாசத்திலயும் நம்ம கிட்ட மீன்கள் கிடைக்கும். இப்போ நம்ம கிட்ட வாங்கிட்டு போன அந்த பெரிய பாறை மீனை தான் அக்கா வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கட் பண்ண எப்படி ரத்தம் சொட்டுதுன்னு பாருங்க. ஒரு புது மீன்னா அப்படிதான் இருக்கும். அவ்வளோ ரத்தம் வந்து அதுல இருந்து வருது பாருங்க. ரத்தம் வந்து ஐஸ் வைக்கல, உறைஞ்சு போகல, எவ்வளவு ரத்தம் வருதுன்னு பாருங்க. இப்போ இவங்க கட் பண்ணிக்கிட்டு இருக்க பாறை மீன் அவ்வளோ சூப்பரான புது மீன் பாருங்க. அவங்களுக்கு கையே வழுக்குது பாருங்க. பழைய மீன்னா ரொம்ப கொலகலன்னு இருக்கும், ஒரு மாதிரி நொந்து போன மாதிரி இருக்கும். எப்படி கல் மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. அவங்ககிட்ட ஒரு கவர் வாங்கடா மச்சான். இன்னொரு பக்கம் இந்த ஃப்ரெஷ்ஷான சின்ன சின்ன மீன்களை பார்த்துட்டு டக்கு டக்குன்னு வந்து மக்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து ஈவினிங் டைம்ல இந்த ஸ்கூல் முடிச்சுட்டு ஆஃபீஸ் முடிச்சுட்டு போறவங்க எல்லாம் வந்து கண்டிப்பா நம்ம கிட்ட மீன் வாங்கிட்டு தான் போவாங்க. பாருங்க, நம்ம 2 கடையிலேயே வந்து வியாபாரம் நடந்துகிட்டே இருக்குது. ஏன்னா வந்து கூரா வச்சிருக்கிறோம். அவ்வளோ பளபளன்னு இருக்குது மீன் எல்லாம், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீன். இப்போ இந்த வரிப்பாறை, காணாங்கத்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா கூறு 200 ரூபா தான். 8 மீன் 10 மீன் இருக்கும். தெரிஞ்சவங்கன்னா இன்னும் 2 மீன் எக்ஸ்ட்ரா போட்டு கூட கொடுப்போம். 2 மீன் போட்டேன். இப்போ கவரில் எடுத்துகிட்டு போட்டு சேல்ஸ் பண்ணுற நண்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாறை நண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த பாறைகளில் இருக்கும். அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். கல் நண்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை பாறை நண்டுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரியான சின்ன மீன்கள்ல அதிகமான சுவை இருக்காது அப்படின்னு நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம். இப்போ அண்ணன் எடுத்து வச்சுட்டு இருக்கிற அந்த வரிப்பாறை மீன்கள்லாம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த மீனாக இருந்தாலுமே இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அந்த மீனை நம்ம பிடிச்சதுலேருந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் அந்த மீனை நம்ம சமைச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் அப்படி தித்திப்பாக இனிக்கும். இப்போ நம்ம அண்ணன் எடுத்து வச்சுட்டு இருக்க மீன் பார்த்தீங்கன்னா திருக்க மீன், சின்ன திருக்க, செம்படக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சத்தான மீன். அவ்வளோ சத்து இருக்குது அந்த மீனில். முதுகு தண்டு வலிக்கலாம் ரொம்ப நல்லது. நம்ம கொண்டு வந்த மீன்கள்லாம் எவ்வளோ வேகமாக சேல்ஸ் ஆகுதுன்னு பாருங்க. எல்லாமே தூண்டி மீன்ன்றதுனால வந்துட்டு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த காலத்துல இருந்தே வந்துட்டு அந்த தூண்டில் மீன்களுக்கு டிமாண்ட் ஜாஸ்தியாக இருந்துகிட்டே இருக்கும். இப்போ
இப்ப நம்ம மார்க்கெட்ல விக்கிற மீன்களுடைய விலை பட்டியல் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காணாங்கத்தை வரிப்பாறை எல்லாமே 8 மீன் 10 மீன் ஒரு கூருக்கு இருக்கும். ஒரு கூறு 200 ரூபான்னு கொடுக்குறோம். தேங்காய் பாறையை பொறுத்த வரைக்கும் அதோடைய சைஸ் மேல ஏற ஏற ரேட் அதிகமாயிட்டே போகும். 300 ரூபா 400 ரூபா 500 ரூபா 1000 ரூபாய் வரைக்கும் வந்து மீன்கள் வந்து போயிட்டு இருக்குது. நம்ம 2 போட்டும் பார்த்தீங்கன்னா மதியம் 2 மணிக்கு கடலுக்கு போயிட்டு தொழில் பண்ணிட்டு ஒரு 2.5 மணி நேரம் கழிச்சு ஒரு 4:30 மணிக்கு வந்து கரைக்கு வந்தாங்க. 5 மணிக்கு நம்ம ஷார்ப்பா மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு 6 மணி ஆயிடுச்சு. இந்த 1 மணி நேரத்தில் வந்து நம்ம எவ்வளோ பிசினஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்க பார்த்துருப்பீங்க. ஏன்னா வந்துட்டு மீன் அவ்வளோ சூப்பரான மீன்கள் நம்ம கொடுக்கறது எல்லாமே. நண்பர்களே, நம்ம இந்த வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோல எவ்வளவு அழகான மீன்கள்லாம் நம்ம பிடிச்சிட்டு வந்து எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா நம்ம மார்க்கெட்ல வந்து மக்களுக்கு நம்ம சேல்ஸ் பண்றோம் அப்படின்றத ரொம்ப தெளிவா பார்த்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம போட்ல லைன் தூண்டில நம்ம கிடைச்ச பெரிய பெரிய வஞ்சர மீன் கடல் விரால் மீன்லாம் வந்துட்டு எப்படி நம்ம ஹோல்சேல் வியாபாரிகிட்ட எடை போட்டு கொடுத்தோம் அப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ ஓவராலா இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட், அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்திருக்கும்னு நம்புறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம தென்கிழக்கு மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.